இந்த எழுச்சிய இன்னும் கழகம் 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000ல் ஒருவர்னா அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த வகையில் 1000ல் ஒருவர். ஒரு 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000ல் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1958 நாடோடி மன்னன், அது வசனத்திற்கு கருணாநிதி எழுதினாரு. அதே போல அலிபாபா 42 இது போல ஏகப்பட்ட அளவுக்கு தாய்க்கு பின் தாரம், தாயை காத்த தனையன், தாய் சொல்ல தட்டாது, தர்மம் தலை காக்கும், இப்படி எண்ணற்ற படங்களை எல்லாம் புரட்சி தலைவர் நடித்து கிட்டத்தட்ட அவ்வளவு அளவுக்கு இன்றைக்கு இமாலய வெற்றி பெற்றது. எனவே ஒரு உண்மைக்கு மாறான அந்த கருத்துக்களை நிச்சயமாக அது ஒரு நடிகர்கள் அந்த விழாவில் சொன்னது தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுளிக்கிற வகையில் தான் அந்த கருத்துக்கள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த பாடல்கள், தத்துவ பாடல்கள் வாழ்ந்தது. அதாவது வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை குழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் அந்த பாட்டை கேட்டு தான் இன்னைக்கு தைரியமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னா புரட்சி. எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரோட ட்ரெஸ் சென்ஸ் இன்னைக்கு அடிக்க முடியாது. அந்த ட்ரெஸ் சென்ஸ்ல அன்பே படம் பார்த்தீங்களா, அதுல பாருங்க இன்னைக்கு ஆடுறாங்களே டான்ஸு, அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு டான்ஸ் ஆடுவார், புலியை பார் நடுவிலேன்னு. அந்த பாட்டை போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு அவ்வளோ தூரமா ஜம்ப் பண்ணுவார் அவரு. அந்த அளவுக்கு அந்த 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 டான்ஸ்லயும் சரி, எடிட்டிங்லயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, அந்த அளவுக்கு திரைத்துறையில கருத்துக்கள் அதான் முக்கியம். அந்த வகையில கருத்துக்கள்லாம், நல்ல கருத்துக்கள்லாம் நாடோடி மன்னன் சொல்லுவாரு, காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்கால் இருந்தா நிமிச்சம், கையுங்கால் இருந்தா நிமிச்சம், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே, மாட உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்துதான் தொல்லையடின்னு. அது மாதிரி இதுமாதிரி கஞ்சின்னு சிந்திக்காத, சிந்தித்து முன்னேற பாரு. கஞ்சின்னு போவாத, வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு விதி வந்தா சாவும், வெந்த சோத்தை தின்னோம், விதி வந்தா சாவும் நினைக்காத. ஆனா சிந்தித்து முன்னேறணும் வாழ்க்கையில. அப்பதான் உழைப்பு உயர்வுன்ற அடிப்படையில பல கருத்துக்களை புரட்சி தலைவர் எவ்வளோ பாடல் சொல்லலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கே 1 மணி நேரம் ஆகும் எனக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சகாப்தம் படைத்து இன்றும் உலக அளவில் தமிழர்கள் மட்டுமில்ல மற்ற மக்கள் மத்தியிலும் சரி தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ தலைமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்த விழா இன்னைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்தில் வருகை தந்து இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாலையை வருகை தந்து புரட்சி தலைவர் இதயத்துக்கு மாலை அணிவித்து, அம்மா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து, கழக கொடியேற்றி, கேக் வெட்டி, அதன் பிறகு அன்னதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த பார்க்க போனால் இந்த எழுச்சியை இன்னும் கழகம் 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000ல் ஒருவர்னா அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த வகையில் 1000ல் ஒருவர். ஒரு 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000ல் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.